தளபதினாலே வந்து அது ஃபயர் தான். ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரு ஆயிட்டாலே நாங்களாம் மெல்ட் ஆகி அப்படியே வைப்லேயே வச்சுருப்பாரு. அந்த ட்ரெய்லர் வந்து எப்படி சொல்கிறது, ட்ரெய்லர் பார்க்குறது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கோ அதையும் தாண்டி இதான் அவரோட லாஸ்ட் ட்ரெய்லர்ன்றது ரொம்ப அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து அவரோட பவர் பேக் தான் எப்போவுமே ட்ரெய்லர். படம் வந்து பயங்கர மாசாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்குது. உயிர்த்தள்ள முடியாத சிலுவையிலெல்லாம் அவர் அறையவே முடியாது. அவர் எத்தனை வாட்டி நீங்கள் அரைஞ்சிங்கனாலும் வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு ஆள் தான். அந்த மாதிரி இருக்கலாம், மேபி இருக்கலாம். நாங்களாம் வந்து அவருடைய பக்தர்கள் தான். அந்த மாதிரி தான் நாங்களாம் வந்து சின்ன வயசுலேருந்தே அவருக்கு எப்பவுமே யார் வரலாம் யார் போகலாம், தளபதி தான், அவர் மட்டும்தான். அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. அவர் நாங்களாம் எதிர்பார்க்குறோன்னு அவருக்கு தெரியும்ல, அதனால வருவார், வரணும், வர வச்சிருவோம். அப்போ இன்னும் பவரோடு வருவாருன்னு அர்த்தம். இல்லை, இன்னும் பவரோடு வருவாருன்னு அர்த்தம். பவர்ஃபுல்லாக வருவார்ல, அதுக்காக வெயிட்டிங். எப்பவுமே வந்து வெறித்தனம் தான். சூப்பர். அவரது வந்து சொல்லவே வேணாம், எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும். இந்த வாட்டியும் ஏதோ கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக போயிருக்கு போல இருக்கு. சூப்பராக வில்லனா அவர் உள்ளே வந்தாலே நல்லா கதறுவேன். அப்படிதான் இருக்கு. பார்க்கலாம். நாங்கள் எங்கே வந்து தளபதியை விட்டுட்டு வேற யாரையும் பார்க்குற மாதிரியான மைண்ட் செட்லேயே இருக்கிறது இல்லை. அவருக்கே பையனாக கூட நடிச்சிருக்காருல்ல, அப்போ அதெல்லாம் இருக்குல்ல. இது ஜஸ்ட் ஆக்டிங் தானே. அவர் எவ்வளோ வயசானாலும் இன்னும் ட்ரெய்லர்ஸ் இதே மாதிரி அவர் கொடுத்துட்டே இருக்கணும்னு தான் எதிர்பார்க்கலாம். அவர் ஒரு அரசியல் பயணம் அந்த பக்கம் போனாலும் இது எங்களுக்கு என்டர்டெயின் பண்ணிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா 2-3 ஜென்ரேஷனாகவே இந்த கிட்ஸை வந்து அவர் பிடிச்சி வச்சுருக்கார். அதனால் வந்து அவங்களெலாம் எதிர்பார்ப்பாங்கல்ல. பராசக்தி வரலாம். சிவகார்த்திகேயன் ஆல்சோ விஜய் ஃபேன்ல, அவருக்கு தான் அது டஃப். என்னன்னா அவரும் டிசைட் பண்ணல, இன்றைக்கே ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவர் கேட்கல. ப்ரொடியூசர் சைட்லேருந்து அவங்க மூவ் பண்ணது தானே. சிவகார்த்திகேயன் கேட்டாரா விஜய் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கும் பண்ணுங்கன்னு? இல்லை, அவர் கையில் எதுவுமே இல்லை. பார்ப்போம். ஓ இல்லை, நான் அது பார்க்கலையே. ஓ அப்படின்னு சொல்கிறாங்களா? 3 hour தான் அது ஸ்க்ரீனில். வெளியே இன்னும் இருக்குல்ல, அது 30 வருஷமாக கூட இருக்கலாம். யார் கண்டா? இந்த படமா கண்டிப்பாக அடிப்பார் அவர். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆடியோ லான்ச்சே எப்படி போச்சுன்னு. அது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. நல்லா போக முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். கண்டிப்பாக அடிப்பார். அவர் மட்டும்தான் அடிப்பார். அது வந்து டபுள் என்ட்ரி மாதிரி. ஏப்ரல்லையும் தெரியும், ஜூன்லேயும் தெரியும். அதுதான் டபுள் என்ட்ரி. இந்த வாட்டி கண்டிப்பாக இல்லை. இதுதான் லாஸ்ட்டு. பொலிட்டிக்ஸ் தான் வருவார் அவர் கண்டிப்பாக. 2026 அவர் தான் கண்டிப்பாக. பிளாஸ்ட்டு தான் இந்த வாட்டி. பொங்கலுக்கு தீபாவளி மாதிரி பிளாஸ்ட் ஆக போகுது. எதுனால வரட்டங்க, தளபதி என்னமே தளபதி தான், வேற யாருமே இல்லை. பராசக்திலாம் அப்படியே ஓட சொல்லுங்க, தளபதி தான் என்னைக்கும். ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம மக்களுக்காக வரும்போது நம்ம வந்து அதை ஏற்றுன்னு தான் ஆகணும். வேறு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் பார்ப்போம். லெட்ஸி. அதுதான் லாஸ்ட் படம்ன்ற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் அது வந்து மாசாக இருக்கிறதுனால எங்களுக்கு அதுவே சந்தோஷமாக இருக்குது. எப்படினாலும் இப்போனா ரீரிலீஸ்ன்னு இருக்குது. ஸோ ரீரிலீஸில் நாங்கள் கண்டிப்பாக வர பார்ப்போம் எதுவாக இருந்தாலும். இன்னொன்று, இது தெலுங்கு படத்தோட ரீமேக் தெரியுங்களா? தெலுங்கு படம்லாம் எந்த படம்னா? ஆமாம், எந்த படமானாலும் எங்களுக்கு தளபதி நடிக்கிறாரா அது போடும். லாஸ்ட் படம் நாங்கள் நல்லா தலை தூக்கி வச்சு நல்லா சூப்பராக இது என்ஜாய் பண்ணுவோம். இன்னொன்று, ட்ரைலர் பார்க்கும்போது தளபதி என்ன இவ்வளோ பெரிய பொண்ணா அப்படின்ற மாதிரி தோணுச்சா? அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்காங்க. அண்ணன் தங்கச்சிலாம் அப்படின்னா இல்லைங்க. ஐ திங்க் அடாப்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தளபதி வந்து ட்ரைனிங் கொடுத்து, போலீஸ் ட்ரைனிங் அவர் போயிட்டுருக்காரு. அவங்க பொண்ணுக்கும் ட்ரைனிங் கொடுத்து, அந்த மாதிரி பொலிட்டிகல்ஸ் பற்றி ஜனநாயகன் படத்தில் எடுத்துரும். ஸ்டோரி உங்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் காமிக்கிறோம். அப்படியா இல்லை ஆடியோ இதில் தளபதி வெற்றி கொண்டான்னு சொல்லிட்டு இதுலேயே டிவிக்கே வந்துருச்சு. அது வரப்போகிறத நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம். அதுதான். இது ஃபுல்லாக பொலிட்டிக்கல் படமாக இருக்குமா? கண்டிப்பாக எல்லாமே கலந்தா, மிக்ஸ்டு. எப்பயுமே தளபதினாவே மிக்ஸ்டு தான், எல்லாமே கலந்துருக்கும். 26 விஜய் அடிப்பாரா இல்லையா? கண்டிப்பாக அவர் தாங்க. 26 அவர் தாங்க. பார்த்தோம், நல்லா இருந்துச்சு.
எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. லாஸ்ட்டு படம் தளபதியோட ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ இதை லாஸ்ட் படம்னால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவர் நல்ல மனுஷன், வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கும் இன்னும் படம் எடுத்தால் நல்லா வரும். கொஞ்சம் அரசியலையும் பார்த்துட்டு கொஞ்சம் படத்தையும் எடுத்தால் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். பட் இருந்தாலும் அவர் கடைசியாக நிற்கவும் எங்களுக்குலாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம், அரசியல் வரப்போ பார்க்கணும். அது பாலிட்டிக்ஸ்க்கும் சொல்லியிருப்பாரு, சினிமாவுக்கும் சொல்லியிருப்பாரு. ரெண்டுக்குமே தளபதி தான் எப்போதுமே கெத்து. அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவருக்கு லாஸ்ட் படம்னால. அவர் வந்து பெண்களுக்காக ரொம்ப பாதுகாப்பாக இந்த படம் எடுத்திருக்காரு. மகளாக நமிதா பச்சன் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சாங்லாம் பார்த்தோம். அவர் ஓட்ஸ் வைஸு வேறு லெவலில் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அவர் லாஸ்ட் படம்னால தான் ரொம்ப கஷ்டங்களாக இருக்குது. ரொம்ப கஷ்டம் வர்றோம் நாங்களாம். அப்படிலாம் இல்லை. அவர் வந்து டான்ஸ்லாம் இல்லை தான். பட் இருந்தாலும் அவர் படத்தில் இருந்து நம்மளுக்காக இப்போ பொலிட்டிக்ஸ்க்கு வந்திருக்கிறனால ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுறோம். இதுக்கு வந்திருக்கிறனால நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதனால் அவர் இப்போ வந்து படத்தில் இருந்து நம்மளை என்ஜாய் பண்ண வச்சுட்டு இப்போ பொலிட்டிக்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளை என்கேஜ் பண்ணி நம்மளை உயர்த்தலாம் அப்படின்னு வந்திருக்கிறாரு. பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. சண்டையாக வந்திருக்குன்னா பார்க்கலாம். நான் நல்லா தான் இருக்குது. ட்ரெய்லர்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு பொண்ணுக்கும் ஒரு அப்பாவுக்கும் நடக்கிற படம் இது. ஃபேமிலியோடு போனோன்னே என்ஜாய் பண்ணி தாராளமாக பார்க்கலாம். அப்படிலாம் இல்லை. அவங்க பொண்ணு அப்பா பொண்ணு எப்படியோ அப்படி தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நீங்கள் வேணாலும் ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்து பேசுங்க. வேறு லெவலில் இருக்குது. ஆனால் லாஸ்ட் படம்னால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மலேசியாவில் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு இதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மலேசியாவில் வச்சுருந்தனால எங்களால் போய் பார்க்க முடில. அதான் மலேசியாவில் இருந்தனால அவரை போய் பார்க்க முடியல. கடைசி படம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. தளபதி லாஸ்ட்டுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பொலிட்டிக்ஸ் போகலாம். ஏன்னா இப்போ இருக்கவங்களாம் ரொம்ப இதாகிடுச்சு. அவர் வந்தால் இன்னும் கொஞ்சம் உயரம், பொண்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவர் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பொலிட்டிக்கலாக தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு விஜய் சாரோட படத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகும். ஸோ லாஸ்ட் ஃபிலிமுங்கும் போது ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஐ எம் கம்மிங் சொல்கிறாரு, பார்க்கலாம். ஒரு மாதிரி தான் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ யாருமே விஜய் சாரோட ஃபேன் தான். பார்க்கலாம், நெக்ஸ்ட் ரவுண்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே ஆடியோ லான்ச்லேயே கஷ்டமாக தான் இருக்குது. அது வேறு ஞாபகப்படுத்தாதீங்க எனக்கு. வேணாங்க, இப்போயே ஞாபகப்படுத்தாதீங்க. அதெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு பார்க்கவே. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. எப்படி வரப்போகுதுன்னு பராசக்தியோட இதாகுது. அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்க தான் தெரியும். அவரோட லாஸ்ட் படம்னு சொல்கிறாங்க. பீக் சினிமாலேருந்து வெளியே வர்றது அந்த ஒரு ஆமாம், வெற்றி கொண்டுன்னு அப்படி ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே சினிமா ரெஃபரன்ஸாக அந்த பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்குது. அதனால் என்னைய கேட்டால் அது பொலிட்டிக்கலுக்கு தான் ஐம் கம்மிங்னு இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி. எப்பவுமே இது சும்மா போட மாட்டாங்க ஒன்லைனர். அதுவும் ட்ரெய்லர்லேயே போடுறாங்கன்னா அது ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் தான். மிஷின் எல்லாமே கன்ஸ் எல்லாமே வந்தோம்னா நமக்கு நார்மல் ஸ்டோரி லைன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இருக்குது. அது நல்லா தெரியுது, அந்த ஃபீல் இருக்குது. மேபி அவங்க இந்த ரீமேக் படத்துக்கு இம்பேக்ட் அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்கலாம். அதை இன்னும் அவங்க பொலிட்டிக்கல் இதுக்கு நிறைய விஷயம் சொல்லலான்னு எதிர்பார்த்துக்கலாம். அதனால் இருந்திருக்கலாம். வைலன்ஸ் ட்ரெய்லர் பார்க்கலாம் இருக்குது, தெரியுது நிறைய வைலன்ஸ் இருக்குங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு சென்டிமெண்ட்டை வச்சு மேபி ஃபேமிலியை புல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கணும்ல ரொம்ப அந்த பொண்ணுன்னு ஏற்றுக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது.
இன்னொன்று அந்த போலீஸ் கேட்டப்ப எப்படி இருந்தது? அதெல்லாம் வருஷம் கழிச்சு திரும்ப போலீஸ் என்ட்ரியே செம்மையாக இருந்துச்சு. ட்ரெய்லரில் என்ட்ரியுமே எல்லா பழைய இதெல்லாம் பண்ணுறது அவர் மேனரிசம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதனால் பூஜை ஆக்டே அந்த விஜய் சார் நம்ம பீச்சில் பார்த்தது, அதுக்கப்புறம் அதே மாதிரி பீச்சில் இதோட நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். ஏன்னா பெரிய கிளாஸ் எல்லாம் 4 படம் நிறைய வச்சிருக்காரு. படம் கடைசி படம் போது செலிப்ரேஷனாக இருக்குமா இல்லை கதை ஓரியன்டாக இருக்குமா? மிக்ஸ்ட் ஆஃப் ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்குது. செலிப்ரேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்லா இருக்குண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வேறு மமிதா பைஜு ஃபேன் வேறு, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணா. நல்லா இருக்குண்ணா. ரொம்ப கட்சியை பற்றிலாம் அவர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு ரொம்ப ஃபீல் ஆகலாம் இருக்கும். ஏன்னா இது லாஸ்ட்டு படம் வேறு, மலேசியாவில் வேறு ஆடியோ லான்ச் வச்சுட்டாங்க. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தமிழ்நாடு ஃபேன்ஸுங்க. கடைசி படம் ஒரு ரீமேக் அது தெரியலண்ணா, அவரோட இஷ்டம் போல. ரீமேக் படம் தானே அது? ஆமாண்ணா, ரீமேக் படம் தான். அனி இதில் கொஞ்சம் சரியாக அடிக்கலையும் தோணுச்சு மியூசிக்கு. ஏன்னா ட்ரைலர் எப்பவுமே பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. லியோலாம் வரும்போது ஆமாண்ணா. பயங்கரமாக இருந்துச்சு. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் படத்தில் தான் நான் பார்க்கணும். மமிதா பைஜு பார்க்கறதுக்கு தங்கச்சி மாதிரி தானே இருக்காங்க. பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில. ஹீரோயினியே யாருன்னு தெரில. அதில் பூஜா ஆயிட்ரா யாழ்ரா அவனும் பூஜா ஆயிட் ஃபேன் தானா. 2 ஹீரோயினி. யார் ஹீரோயினின்னு தெரில. ட்ரைலரில் பார்த்து என்ன புரிஞ்சுது, என்ன சொல்ல வராங்க? அவங்க மமிதா பைஜோ அவங்க கில் பண்ண வராங்கன்னு நினைக்கிறேண்ணா. அதனால தான் அந்த இது நினைக்கிறேன். ஆமாண்ணா, பொண்ணுங்களுக்கு சேஃப்டி பண்ணணும்னு சொல்லாரு. பொண்ணுங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்ல வர்றாரு. அதான் இப்போ பொண்ணுங்களாம் சேஃப்டி இல்லாமல் இருக்காங்களே, அதனால அவர் அப்படி கெத்து காட்டி சொல்லுவார். அவர் கட்சிக்கு வந்தால் பொண்ணுங்களாம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லார். எப்பவுமே தளபதி தானா. இன்னும் கொஞ்சம் மியூசிக் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுதுண்ணா. அவ்வளோதாண்ணா. கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் பார்க்கணும் தானா. சொல்ல முடியாதுண்ணா. அவர் கட்சிக்கு போகிறாரு. இப்போது அவர் கட்சியை முடிஞ்சு கட்சி வேணான்னா மறுபடியும் வரலாண்ணா. அப்புறம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கம்மிங்னு சொல்லியிருக்காரு. வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுத்துக்குமே நினைக்கிறேண்ணா. ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரெய்லரே எவ்வளோ இருக்குன்னா அப்போது மாசாக இருக்குன்னா அப்போ படம் இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ பாதி சீனே தெரிஞ்சிச்சு அதில் ட்ரெய்லர் பார்க்கும்போதே எப்படி படம் இருக்கும் என்ன இது. ரொம்ப சோகமாகவும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது. லாஸ்ட்டு படம்னால எல்லாமே படமே 3 hours 10 minutesனால் ஃபுல்லாக லாஸ்ட்டு என்னென்ன படம் நடிச்சிருக்கு அப்படியே லைனாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு ட்ரெய்லரு. அதான் எதிர்பார்க்கணும். இல்லை, பிஜிஎம் இன்னும் அவ்வளோ நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் ஆனால் நல்லாயிருக்கு. அது டபுள் என்ட்ரி மாதிரி. ஏப்ரல்லையும் தெரியும், ஜூன்லேயும் தெரியும். அதுதான் டபுள் என்ட்ரி இந்த வாட்டி. கண்டிப்பாக இல்லை, இதுதான் லாஸ்ட்டு. பொலிட்டிக்ஸ் தான் வருவார் கண்டிப்பாக. 2026 அவர் தான் கண்டிப்பாக. பிளாஸ்ட்டு தான் இந்த வாட்டி. பொங்கலுக்கு தீபாவளி மாதிரி பிளாஸ்ட் ஆக போகுது. எதுனால வரட்டங்க, தளபதி என்னுமே தளபதி தான், வேறு யாருமே இல்லை. பராசக்திலாம் அப்படியே ஓட சொல்லுங்கள். தளபதி தான் என்னைக்கும். ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம மக்களுக்காக வரும்போது நம்ம அதை ஏற்றுன்னு தான் ஆகணும். வேறு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் பார்ப்போம். லெட்ஸி. அதுதான் லாஸ்ட் படம்ன்ற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் அது மாசாக இருக்கிறதுனால எங்களுக்கு அதுவே சந்தோஷமாக இருக்குது. எப்படினாலும் இப்போனா ரீரிலீஸ்ன்னு இருக்குது. ஸோ ரீரிலீஸில் நாங்கள் கண்டிப்பாக வர பார்ப்போம் எதுவாக இருந்தாலும். இன்னொன்று இது தெலுங்கு படத்தோட ரீமேக் தெரியுங்களா? தெலுங்கு படம்லாம் எந்த படம்னா ஆமாம் எந்த படமானாலும் எங்களுக்கு தளபதி நடிக்கிறாரா அது போடும். லாஸ்ட்டு படம் நாங்கள் நல்லா தலை தூக்கி வச்சு நல்லா சூப்பராக இது என்ஜாய் பண்ணுவோம். இன்னொன்று ஸ்டைல் பார்க்கும்போது தளபதி இவ்வளோ பெரிய பொண்ணா அப்படின்ற மாதிரி தோணுச்சா? அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்காங்க. அண்ணன் தங்கச்சிலாம் அப்படின்னா இல்லைங்க. ஐ திங்க் அடாப்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தளபதி
ட்ரைனிங் கொடுத்து போலீஸ் ட்ரைனிங் அவர் போயிட்டுருக்காரு. அவங்க பொண்ணுக்கும் ட்ரைனிங் கொடுத்து அந்த மாதிரி பொலிட்டிகல்ஸ் பற்றி ஜனநாயகன் படத்தில் எடுத்துரும். ஸ்டோரி உங்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் காமிக்கிறோம் அப்படியா இல்லை ஆடியோ இதில் தளபதி வெற்றி கொண்டான்னு சொல்லிட்டு இதுலேயே டிவிக்கே வந்துருச்சு. அது வரப்போகிறத நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம். அதுதான் இது ஃபுல்லாக பொலிட்டிக்கல் படமாக இருக்குமா? கண்டிப்பாக எல்லாமே கலந்தா மிக்ஸ்டு. எப்பயுமே தளபதினாவே மிக்ஸ்டு தான், எல்லாமே கலந்துருக்கும். 26 விஜய் அடிப்பாரா இல்லையா? கண்டிப்பாக அவர் தாங்க, 26 அவர் தாங்க. கன்ஃபார்ம் அவர் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரெய்லரே எவ்வளோ இருக்குன்னா அப்போது மாசாக இருக்குன்னா அப்போ வந்து படம் இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ பாதி சீனே தெரிஞ்சிச்சு அதில் ட்ரெய்லர் பார்க்கும் போதே எப்படி படம் இருக்கும் என்ன இது. இதுதான் லாஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி இருக்குது? ரொம்ப சோகமாகவும் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது. லாஸ்ட்டு படம்னால எல்லாமே ரொம்ப படமே 3 hours 10 minutesனால் ஃபுல்லாக வந்து லாஸ்ட்டு என்னென்ன படம் நடிச்சிருக்கு அப்படியே லைனாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு ட்ரெய்லரு, அதான் எதிர்பார்க்கணும். அனிருத் பிஜிஎல்லாம் பயங்கரமாக இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை பிஜிஎம் இன்னும் அவ்வளோ நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் ஆனால் நல்லாயிருக்கு. வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்பாவும் போலீஸ் கதை மாதிரி புரிஞ்சுது. போலீஸு அப்புறம் அப்பா பொண்ணு கதை மாதிரி தெரியுது. அப்பா அது சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியுது. கதை பார்த்தா தான் தெரியும், நான் சொல்ல வராங்க, கதை பார்த்தா தான் தெரியும். அவர் ஆக்ஷன் டான்ஸ்லாம் பிடிச்சது. மியூசிக் கொஞ்சம் மியூசிக் பரவாயில்ல. அடிக்கும். அதுவும் அடிக்கும். பார்த்தா என்னன்னு தெரியும். ஃபுல்லாக அரசியல். ஆமாம், ஃபுல்லாக அரசியல் காமிச்சிருக்காங்க. லாஸ்ட்டும் கிளைமேக்ஸு நடுவுலையும் வருது. இந்த அவரோட டிவிக்காக இது ஒரு வரத்துக்காக ஒரு இதுவாக இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி அடிக்கும் 3 மணி நேரம். இது ஒரு 3 மணி நேரம் இதுவாக இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டாக விஜய் ஃபேன்ஸுக்கு 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம்.